ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் சூப்பராக போச்சுங்க. பார்த்துருப்பீங்க. அந்த கிளிப்பிங் தான் இப்போ உனக்கு ஆட் பண்ணியிருக்கேன். காலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளோர் எக்ஸசைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் பண்ணேன். அப்புறம் தம்பிள்ஸ் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் பண்ணேன். நல்லா ஸ்வெட் ஆச்சு. அப்புறம் ஜம்பிங் ஜாங்க்ஸ், அப்புறம் ஸ்கிப்பிங்கு, இது எல்லாமே 20 தான் பண்ணேன். அந்தளவுக்கு ரிசல்ட் சூப்பராகவே தெரிஞ்சிச்சு. மிஸ் பண்ணாமல் பண்ணணும், அதை மட்டும் மைண்ட் செட் வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து காஸ்ட்யூம் வந்து நைட்டிலே பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரூம் லாக் பண்ணிவிட்டு நானே பண்ணிட்டேன். சோம்பேறி கொஞ்சம் ட்ரெஸ் மாற்றி நம்ம பண்ணத்துக்கு. அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரெத்வின் தூக்கம் வந்துடுச்சு. ஏன்னா அவன் வந்து அப்பயே குளிச்சு டிவி பார்த்துட்டு இருந்தார். சுட்டி டிவி வச்சு விட்டுட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக இருந்தான். அவங்க டேடி வந்து கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் குளிச்சுட்டு வந்தோடனே என் ஃபேஸ் எப்படி தான் இருக்குது. நான் குளியல் பொடி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கிறதுனால பவுடர் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். நான் வந்து சன்ஸ்க்ரீனும் லோஷனும் அப்ளை பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் போடல. ஒரே ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. தண்ணி நிறைய குடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக வந்து ரித்வின் வந்து தூங்க வச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது தான். இப்போ தான் சூடாக குளிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் சீரியல்ஸ்லாம் 2-3 சீரியல்ஸ் மட்டும் கொஞ்சம் நாளாக பார்த்துட்ருக்கேன். அதை வச்சு பார்த்துருவேன் ஜியோ ஸ்டாரில். அது முடிச்சிட்டோடனே கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து கேரளா மட்டை அரிசியை நைட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து கிளியராக கேட்காது. அதனால் கேரளா மட்டை அரிசி இருக்குல்ல, அது வந்து நான் 1 kg வந்து வாங்கிட்டேன். அது எப்பவுமே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருது அரிசி. ஒரு டீ டம்ளர் அளவுக்கு வந்து இவ்வளோ டீ டம்ளர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆஃப் வந்து கேரளா மட்டை அரிசி எடுத்துப்பேன். அதுவே 2 பேர் சாப்பிட்லாம். அந்த அரிசி வந்து நைட்டே எடுத்துகிட்டு அது கூட வந்து உங்களுக்கு வந்து பச்சை பயிறு அப்படி இல்லைனா கருப்பு உளுந்து, இது 2த்தில் எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். நான் பச்சை பயிறு தான் எடுக்கலான்னு பார்த்தேன் ப்ரோட்டீனுக்காக. கருப்பு உளுந்து எனக்கு பேக் பெயின் கொஞ்சம் நாளாக வருது. அதனால் சரி கருப்பு உளுந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கினேன். ஸ்பூன் வந்து சின்ன டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துக்கினேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேரளா மட்டை அரிசியை மிக்சியில் வந்து நம்ம டீ டம்ளர்லேயே ஆஃப் தான் போட போகிறோம். அதை ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அரைச்சிட்டேன். கொரன்னு அடிப்பாங்களா அந்த மாதிரி அரைச்சிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கருப்பு உளுந்தும் சேர்த்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாச்சு. காலையில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து இன்றைக்கி பொட்டேட்டோ ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு. இன்றைக்கி வந்து காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்தோடனே பாப்பா சொல்லிட்டாங்க, ரியா ரிஷிகா சொன்னாங்க, இது மாதிரி மேம் வந்து அவங்களுடைய கிளாஸ் மிஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா டெய்லி வந்து இதுக்கப்புறம் ஜூஸஸ் சேர்த்துருவாங்க, சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தால் நாங்கள் டெய்லி ஃப்ரூட்ஸாக தான் கொடுப்போம், நீங்கள் ஜூஸே கொடுக்குதில்ல மம்மி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. நான் எப்பவுமே ஃப்ரூட்ஸ் கொடுத்துருவோம். நேற்றும் வாட்டர் மெலன் தான் வாங்கிட்டு வந்தேன். பார்த்துருப்பீங்க, நேற்று விலாகில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இவர் காலையில் போயிட்டு பெரிய வாட்டர் மெலன் தர்பூசணி பெருசாக வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து நான் ஒரு பக்கம் குக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா ஒரு பக்கம் அவங்களே ரூமில் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சரி ரெடி ஆகட்டும் ஒரு பக்கம் நான் குக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் கட் பண்ணி அந்த சீட்ஸில் எடுத்து மிக்சியில் போட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணி சுகர் லைட்டாக போட்டு அவங்களுக்கு வாட்டர் பாட்டிலில் 2 பேரும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. குடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்க மூஞ்சில் ஒரு பிரைட்னஸ் வந்து ஒரு ஸ்மைல் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் குக்கிங் முடிச்சுட்டு வெஷல் வாஷ்லாம் முடிச்சுட்டு இவர் கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இவருக்கு கொஞ்சம் வேலை வச்சிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி பக்கம் ஃப்ரண்ட்டில் போர்ட்டிக்கோலாம் கொஞ்சம் தொடச்சிடுங்க, வீடு தொடச்சிடுங்க, நாளைக்கு ஃப்ரைடே, அதனால் முன்னாடி இன்றைக்கும் தொடச்சிட்டு நாளைக்கும் தொடச்சிடுவேன் அப்படி சொல்லி தான் துடைக்க வைக்கணும். நாளைக்கு ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு அப்போ தான் துடைப்பார். அதனால் க்ளீனாக நான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளேயே தொடச்சிட்டாரு. ரித்வினுக்கு வந்து அவரை குளிக்க வச்சு துணி மாற்றி டிஃபன் ஊட்டிட்டு அவனுக்கு காட்டுப்பூனை கதைகள் சொல்லிட்டு சுட்டி பொம்மை ஸ்டோரிஸ் போல் இருக்குது யூடியூப்பில், அதை வச்சு விட்டேன். அவன் அதே பார்த்துட்டே இருந்தான். சோஃபாவில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் குளிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இது வந்து குக்கரில் வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் நிறைய தாராளமாக எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இது எல்லாமே போட்டு இந்த மிக்சியில் நம்ம கொரன்னு அரைச்சொல்ல அரிசி, பச்சை பயிறு இருந்தால் பச்சை பயிறு இல்லைனா கருப்பு உளுந்து, இது 2த்தில் எதனா ஒன்று போட்டுட்டு ஒரு 8 விசில் விட்டுருங்க. விசில் விட்ட பிறகு அதை அப்படியே மத்திலே வந்து கடைஞ்சி உப்பு போட்டுக்கோங்க. இந்த கஞ்சி வந்து நீங்கள் முடிஞ்சால் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். காலையில் வந்து மண்டே தேர்ஸ்டே வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. டீடாக்ஸ் ட்ரிங்க்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா
காலையில் ஒரு குக்கும்பரு, ஒரு நெல்லிக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ராவாக மிக்ஸியில் அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு லெமனை ஸ்கிப் பண்ணி அது கூட சால்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஹனி வேணும் ஹனி இல்லை அப்படியே கூட குடிக்கலாம். குடிச்சிடுங்க. அப்புறம் 1/2 hour கழித்து இந்த மாதிரி கஞ்சி ரெசிபிஸ்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப 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 நல்லது. அப்படி கஞ்சி ரெசிபிஸ் வேணாம் மதியத்தில் சாப்பிட்றதுனாலும் ஓகே, ஈவினிங் சாப்பிட்றதுனாலும் ஓகே, உங்களுடைய விருப்பம். நான் வந்து மதிய லஞ்சாக எடுத்துக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எனக்கு ரைஸ் வெயில் காலம், அதாவது சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுனாவே இந்த பசி அடங்கிடும் பார்த்தீங்களா. நல்லா தண்ணி குடிக்கணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், அப்படி தான் தாட்டு போகும். இருந்தாலுமே நம்மளுக்கு ஃபைபர் கண்டென்ட், கார்ப்ஸ் எல்லாமே தேவைப்படும் நம்மளுடைய பாடிக்கு. அதுக்காக வந்து என்ன சொல்கிறதுனா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கஞ்சி டைப்பில் எடுத்துக்கோங்க. இது வந்து 8 விசில் வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு இது கூட துவையலாக கலக்காய் துவையல் பண்ணுவாங்களா பீனட்டில், அது புதினா துவையல், உங்களுக்கு எந்த துவையல் பிடிக்குதோ அதை சைடிஷாக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப 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 இது ஹெல்த்தில் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபைபர்லாம் நிறைய இருக்குது. ப்ரோட்டீனுக்கு வந்து நம்ம பச்சை பயிறு இல்லைன்னா கருப்பு உளுந்து இருக்கும், ப்ரோட்டீன் இருக்குது ஓகேங்களா. அதனால் வந்து சூப்பராக இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு நாள் சிகப்பரிசியில் செய்யுங்க, ஒரு நாள் வந்து மில்லட்ஸில் செய்யுங்க. அந்த மாதிரி கஞ்சி இது இப்போ கம்பில் வரதில்ல, இதை கூட செய்யலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஞ்சி டைப்பில் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இப்படி தான் செஞ்சுருக்கேன். சூடாக இருக்குன்ட்டு ஆற வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம மதியம் தான் சாப்பிட போகிறோம், அதுக்குள்ளே ரெடி ஆகிடும், ஆறிடும். வாமா இருந்தால் போதும். பொட்டேட்டோ வந்து குழம்பு வச்சுருக்கலாம், ஒரு 2 பொட்டேட்டோ வந்து சைடிஷாக எடுத்துப்பேன். முட்டை வாங்கிட்டு வர சொல்லிக்கிறேன். இவர் வந்து பேங்க்குக்கு போயிருக்காங்க, சரி ஆஃபீஸ் ஒர்க்காக போயிருக்காங்க. அதனால் முட்டை வேணாம் சொல்லியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிட்டேன்னா வந்தோடனே அது பாயில் பண்ணி 2 eggs ஒயிட் மட்டும் எடுத்துக்கினேன். இந்த கஞ்சி பொட்டேட்டோ வாட்டர்மெலன் முடிஞ்சே எடுத்துப்பேன். ஆனால் வாட்டர்மெலன் வந்து வெயிட் லாஸ் நல்லதுன்றாங்க. சுகர் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கா, அதனால் வந்து அது ரொம்ப எடுத்துக்க வேணாம். மற்றபடி வந்து குக்கும்பர் அதை இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்லாம். நான் குக்கும்பர் எடுத்துப்பேன் மதியம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது. டே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. லஞ்சும் எனக்கு இப்படி தான் போக போகுது. ரித்வின் இழந்த பிறகு அவனுக்கு ஊட்டணும், சாப்பாடு ஊட்டணும். அவன் கூட விளையாடிட்டு ஜாலியாக இருப்பேன். நாங்கள் ஒரு 4 days பார்த்துருப்பீங்க, லைவ்லேயும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஈவினிங் ஆனால் மேலே போயிடுறோம்ல, மேலே போயிட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் வாக் பண்ணிவிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மண்டேலேருந்து ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹோம் ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே நடந்துகிட்ருக்கேன். ரித்வின் வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னா, குட்டி பொண்ணு இருக்கால, ரிஷிகா இருக்கால, அவளுடைய நோட்ஸ் எடுக்கிறதும் கிழிக்கிறதும் எடுத்துன்னு ஓடிடுறான். மேலே பயமாக இருக்குது, எங்கன்னா விழுந்துருவான்ட்டு பயமாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணிட்டேன், நேற்றுலேருந்து என்ன பண்ணிட்டேன், அம்மா 6 மணிக்கு வந்துடுவாங்க, வேலை விட்டு வந்துடுவாங்க. அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி ரித்வினை பார்த்துக்கோமா, 1 hour பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ரிஷிகாவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி. ரியாவுக்கு வந்து எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, அவள் வந்து 5th போகிறாங்க. அதனால் வந்து எதுவுமே இல்லை. அவள் என் எப்படி டார்ச்சர் பண்ணுவான்னா, ஹோம்ஒர்க் வந்து எழுதி ஹோம்ஒர்க் இல்லை, கொஷின் ஆன்சரு, டிவேர்ட்ஸு இது எல்லாமே வந்து எழுதி பார்த்து எனக்கு வந்து டெஸ்ட் அப்படியே சூப்பராக எழுதிட்டு ஃபுல்லாக ஒரு மிஸ்டேக் இருக்காதுங்க. இது வரைக்கும் டெஸ்ட் எழுதுறதுல நான் என் பொண்ணுன்னு நான் சொல்லிக்கல. இது வரைக்கும் டெஸ்ட் எழுதி பார்ப்பா, ஒரு மிஸ்டேக் வராது. எப்போனா ரேராக 1 2 6 I அந்த மாதிரி எதனா சேஞ்சஸ் ஆகும், அவ்வளோதான். அதனால் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி பார்ப்பா, பால் மறாமல் எழுதி பார்ப்பாங்க. ரிஷிகா கொஞ்சம் ஒரு குழந்தை எப்படின்னா ஒரு குழந்தை இப்படி தாங்க இருக்கும். படிக்க வச்சா சூப்பராக படிப்பாங்க, விட்டுட்டுமா ஃபோனே பார்ப்பாங்க, டிவியே பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ தானே 2nd முடிச்சுட்டு 3rd போக போகிறாங்க. அதனால் அவளை பக்கத்தில் உட்காந்து இது படிமா, இது என்ன லைக்கா, LIKE லைக் அப்படி சொல்லி கொடுக்குறதா இருக்குது. அவ்வளோ நம்ம புஷ் பண்ணணும் பக்கத்தில் இருந்து. எப்போ ரியா மாரி பிக்கப் பண்ணுவாங்கன்னு தெரியல. பிக்கப் பண்ணிட்டான்னா 2 பேருக்கு நான் தனியாக படிக்க விட்டுலான்னுக்கிறேன். ஆனால் குட்டி பொண்ணுங்க வந்து இன்னும் அந்த விளையாட்டு இதுவாகவே இருக்காங்க. டிவி நம்ம தனியாக ரூமில் விட்டுட்டோம்னா இவ்வளோயும் கெடுக்கிறா, படிக்க விடாமல் எதனா ட்ராயிங் பண்ணுறது அப்படி தான் சிரிச்சிட்டு இருக்கா. பக்கத்துலேயே கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். எக்ஸாம் வேறு வந்துடுச்சுல்ல, 1 week ஃபுல்லாக ஆனுவல் எக்ஸாம். அதனால் 1 week ஃபுல்லாகவே ரித்வின் வந்து 6 o'clock மேலே அம்மா வீட்டுக்கு காமிச்சிட்டு ரிஷிகாவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் வந்து இந்த வீக் நெக்ஸ்ட் வீக்கில் போக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஆனால் நம்ம மேலே பார்க்கலாம். லைவ் வருவேன், லைவில் பாருங்கள். டே இப்படி தான் முடிஞ்சிருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஒரு கண்டென்ட் வந்து இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுல, இப்போ வந்து ரம்ஜான் நோன்புலாம் போயிட்டுருக்கு. நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் இவரை, வெள்ளூர் வாங்க போகலாம் அப்படின்ட்டு. அங்கே வந்து ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போயிட்டு அதை ரம்ஜானோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்லான்ட்டு இருக்கிறேன். டே எப்படி போகுதுன்னு எனக்கும் தெரியலை. அப்புறம்
நிறைய ஒரு இடத்துக்குலாம் போக வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது கன்ஃபார்ம்லாம் தெரியல உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் சொல்லலை. பார்க்கலாம் இந்த சாட்டர்டே சண்டே போனால் தெரியல, போனால் உங்களுக்கு விலாக் கண்டினியூவாக வரும். என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கும். இந்த சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை.